பிரைஸ் த லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 7ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஹீப்ரூஸ் chapter 2 verse 18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, அவர் இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த நாளில் நான் அதிகமாய் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் இதில் இருப்போமே ஆனால், இந்த வசனத்தை நம்ம கேட்போமே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக சோதிக்கப்பட்டார். அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தவர். ஐயோ, எனக்கு அநேக பாடுகள், என்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள் என்று சொல்லுகிறோமா பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளை அவர் சந்தித்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, தலைவலி நமக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காரியம் நம்ம அதை அனுபவிச்சாதான் மற்றவங்களுக்கு மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லும் பொழுது அந்த வேதனையை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ தலைவலியே வராத ஒருத்தர்கிட்ட, இல்லை வயிறு வலியே வராத ஒருத்தர்கிட்ட நம்ம போய் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேதனையை அனுபவிச்சதே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஏற்கனவே அவர் பாடுபட்டார், அவர் சோதிக்கப்பட்டார். சிலர் சொல்லுவாங்க, தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் வந்தால் தான் மனுஷங்களுடைய கஷ்டம் தெரியும் அப்படின்லாம் அநேக சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். தெய்வம் மனுஷனுடைய ரூபத்தில் வந்து மனிதனாக 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். இப்போ எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம போகிற ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு காரியமும் இயேசு கிறிஸ்து கடந்து போன பாதைகளாகத்தான் இருக்கிறது. அவருக்கு பசினா என்னன்னு தெரியும், தாகம்னா என்னன்னு தெரியும், தன்னை மற்றவர்கள் காட்டி கொடுக்கறது, கூடவே இருந்து ஒருத்தர் நம்மளை காட்டி கொடுக்கறதுனா என்னன்னு தெரியும், தனிமைனா என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே ஆண்டவர் அனுபவிச்சாங்க இல்லையா? அவர் தாமே சோதிக்கப்பட்டார். பிசாசின் சோதனைனா எப்படி இருக்கும் அது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. போராட்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், நல்லவனை குற்றவாளி என்று சொல்லுகிற காரியம் எல்லாமே ஆண்டவர் கோத்ரூ பண்ணாங்க. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு அவர் தாமே பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மனிதர்களாகிய நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ ஒருத்தர் என்னுடைய பாதையில் போகிறாங்கன்னா, ஐயோ என்னுடைய பாதை, நான் போன பாதையிலேயே போகிறாங்களே அப்படின்னு என்னால் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒருவேளை நான் செய்த ஒரு சில வழிமுறைகள், நான் சாப்பிட்ட ஒரு சில சாப்பாடு, இல்லை என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் பண்ணேன், அதை நான் அவங்களுக்கு சொல்லி, இப்படி நீங்களும் பண்ணி பாருங்கள், இது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அதனால் உங்களுக்கும் இது ஒருவேளை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கலாம். வேறு என்ன உதவி நம்மளால் செய்ய முடியும்? ஆனால் தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை என்ன தெரியுமா? நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவரிடத்துல உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாடுகளுக்குள்ளையாக கடந்து போகும்போது, சோதனைக்குள்ளையாய் கடந்து போகும்போது இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இதே மாதிரி பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து இப்படியான பாதையிலே அவர் கடந்து போய் சோதிக்கப்பட்டார். ஆகவே அவர் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய ஒருவேளை யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலையை கர்த்தரால மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை வழியாக நான் போகிறேன், இது யார்கிட்டையும் சொல்ல முடியல ஆண்டவரே, யார்கிட்டையும் போய் இதை சொல்லி என்னால் புரிய வைக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வழியாக நான் போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க பிரியமானவர்களே.
இயேசுவின் இடத்துல நம்ம கூச்சமில்லாமல் எதையுமே நம்ம சொல்லி கேட்க முடியும். ஆண்டவர் யார்கிட்டையும் போய் அதை சொல்லுகிற தேவன் அல்ல. நமக்குரியவைகளை ஆண்டவர் நமக்காக வைத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த பிரச்சனை வழியாக போய்கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம உதவியை சார்ந்து கொள்வோம். இந்த உலகம் ஒருவேளை நம்ம இயேசுவைகிட்ட உதவி கேட்கும்போது, இல்லை மனிதர்களிடத்துல உதவி கேட்கும்போது, இந்த உலகம் சொல்லலாம் நம்மலாம் ரொம்ப வீக்கான பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். காடை டிபெண்ட் பண்ணாலே இந்த உலகம் என்ன சொல்லுது, இவங்கெல்லாம் ரொம்ப வீக், அதனால தான் இவங்கெல்லாம் காடுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நமக்கு தெரியும், நம்ம ஹியூமன் எபிலிட்டினால் ஒரு சில காரியத்தை தான் செய்ய முடியும். நமக்கு எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதற்கு அப்பாற்பட்டவர். அவர் டைம், அவருக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக அவர் இருக்கிறபடினால் அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு இறங்குங்கப்பா, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் சரீரத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு அவமானம் இருக்கிறது, அதில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர், அவர் போதுமானவர், அவர் வாஞ்சியுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு அவங்க உதவி செய்ய அவங்களால முடியும், ஆனால் அவங்களுக்கு மனசு இருக்காது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் மனதார உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிற தேவன். ஆண்டவர் நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட வருவோம், டேடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எப்போ கேட்போன்னு ஆண்டவர் வெயிட் பண்ணுகிறார். அல்லேலூயா. சிலத்தில் பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம வெயிட் பண்ணுவோம், சரி அவங்களா கேட்கட்டும், கேட்டதுக்கப்புறம் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆண்டவர் கூட சில நேரத்தில் வெயிட் பண்ணுகிறார். அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் நமக்கு தகப்பன் அல்லவா? நம்மளுடைய இயலாமைகளை அறிந்த தேவன், நம்முடைய முடியாத சூழ்நிலைகளை அறிந்தது கர்த்தர். நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவர் அந்த பாதையிலே போயிருக்கிறார். அவருக்கு அவமானம் என்றால் என்னவென்று தெரியும், கஷ்டம் என்றால் என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அப்படியே ஆண்டவரிடத்தில் நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய சோதனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய எல்லா உபத்திரவங்களையும் அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணலாமா? எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா?